சென்று ஐயா சுவாமி நான் கைலாசம் போயிட்டு வந்துட்டேன், வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் கைலாஷ் கேட்டார். கைலையினுடைய முக்கியத்துவம் என்ன? உடனே அவர் சொன்னார், லார்ட் சிவா இஸ் அபோர்ட் இஸ் கைலாஷ் சொன்னார். சிவன் இருக்கின்ற இடம், சிவனுடைய வாசஸ்தலம் கைலை, அதை அடிய தரிசனம் பண்ணுறது வந்து சொன்னார். யூ சி ஹியர் சிவா இஸ் இட்செல்ஃப் ஆஸ் எ மவுண்டன் சொன்னார். திருவண்ணாமலை திஸ் பெகர் சிக்ஸ் அண்ட் இட் ஸ்பீக்ஸ். இங்கே பார், நீ சிவனுடைய இருப்பிடத்துக்கு போயிட்டு வந்ததை பெருமையாக சொல்கிறாய், இங்கு மலையே சிவனாக இருக்கின்றது, இந்த பிச்சைக்காரர் அதன் பாதத்திலே அமர்ந்திருக்கிறார் சொல்லி திருவண்ணாமலையினுடைய மேன்மையை அவருக்கு உணர்த்தினார் பகவான் யோகிராம் சொல்லுவார். அது மாதிரி நமக்கு உணர்த்துறார். எனவே அவர் அண்ணாமலையிலே இருந்தார். ஞானிகள் தொடர்ந்து வாழையடி வாழையாக வந்த திருக்கூட்ட மரபில் யோகிராம் சொல்குமார் வருகிறார். அப்போ அவர் இந்த பாதுகைகளை அளித்தார். கொஞ்சம் பேர் தான் பாதுகை கொடுத்துருக்கார், சில ஆசிரமங்கள், சில நபர்களுக்கு. இந்த பாதுகை கொடுக்க சாமி சொன்னார், இது சாதாரண பாதுகை, ஏன்னா அவரே போட்டுட்டு நடந்துருக்கிறார். இந்த பாதுகை அவரே தான் மேலே தான் வைப்பார். கிட்டத்தட்ட அரை நாட்கள் ஆகும், 3 மணி நேரம் 4 மணி